அரும்பாக்கத்தில் ஈகா திரையரங்கம் அருகே சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மணிகண்டன், சொல்லுங்க, தற்போது இந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்துல சரி செய்வதற்கான பணிகள் எந்த மாதிரி நடைபெற்று வருது, அது குறித்த தகவல்கள் சொல்லுங்க. திவ்யா, இந்த பள்ளம் விழுந்ததற்கு காரணம் கீழே செல்லக்கூடிய குடிநீர் குழாயில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால், அதாவது மெட்ரோ ரயில் பணியின் பொழுது அந்த குடிநீர் குழாயில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் நீர் கசிந்து இங்கு சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளத்தை தற்போது சரி செய்யும் பணியில் 2 துறையினரும், அதாவது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரும் சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய ஊழியர்களும் இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பள்ளத்தை பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு சாலையை துண்டித்து அந்த பள்ளத்தை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த உடைப்பு இருக்கும் இடத்தில் கிராவல் என்று சொல்லக்கூடிய அந்த சிமெண்ட் கலவைகளை தற்பொழுது நிரப்பி வரும் காட்சியை நம்மால் இங்கு பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட 2 துறைகளை சார்ந்த ஊழியர்கள் இந்த பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அரும்பாக்கத்திலிருந்து, அதாவது ஐனாவரத்திலிருந்து சென்ட்ரல் பாரிமனை செல்லக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை முற்றிலுமாக டைலர் சாலையிலிருந்து ஈகா திரையரங்கம் வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் ஐனாவரத்திலிருந்து சென்ட்ரல் பாரிமனை செல்லக்கூடிய வாகனங்கள் டெய்லர் சாலை, கெல்லி சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு சென்ட்ரல் மற்றும் பாரிமுனை செல்வதற்கான வழி இங்கு போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றத்திற்காக இங்கு கூடுதலாக போக்குவரத்து காவலர்களும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு சாலையில் பள்ளம் விழுந்து இந்த சாலை தடுக்கப்பட்டதால் இங்கு போக்குவரத்து நெரிசலும் இங்கு காணப்படுகிறது. சேத்துப்பட்டிலிருந்து சென்ட்ரல் மற்றும் சேத்துப்பட்டிலிருந்து ஐனாவரம் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகவும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையே இங்கு காணப்படுகிறது. அதுபோல இந்த ஐனாவரத்திலிருந்து சென்ட்ரல் பாரிமுனைக்கு செல்லக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை அடைக்கப்பட்டதால் அண்ணா நகரிலிருந்து இங்கு வரக்கூடிய அண்ணா நகர், அரும்பாக்கம், ஐனாவரத்திலிருந்து சென்ட்ரல் மற்றும் பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்தே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கு நீங்க தற்பொழுது பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் இங்கு சாலையின் கீழே ஹாலோ என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளம் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து மெட்ரோ ரயில் ஊழியர்கள் இங்கு அதை சோதிக்கின்ற காட்சியை நம்மால் இங்கே காண முடிகிறது. அந்த சாலை முழுக்க அவர்கள் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற ஒரு பள்ளங்கள் விழ வாய்ப்பு இருக்கிறதா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்து தற்பொழுது அவர்கள் ஆராய்ந்து வரும் அந்த காட்சியை இங்கு நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமே இது போன்ற ஒரு சாலையில் திடீர் பள்ளம் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமோ என்பதற்காக இவர்கள் இந்த பகுதி முழுவதுமே தடை செய்யப்பட்டு ஒரு தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பள்ளம் விழுந்த பகுதி தற்பொழுது அடைக்கப்பட்டு வரும் காட்சியை நம்மால் இங்கே காண முடிகிறது. இன்று மாலைக்குள் இந்த பணி முடிவடையும் என்று சென்னை குடிநீர் வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகளும் மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தற்பொழுது போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் இங்கு சொல்லக்கூடிய அந்த குடிநீர் சப்ளையும் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சார்பாக அந்த சப்ளை இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மிக விரைவில் இந்த பள்ளம், இந்த உடைப்பு சரி செய்யப்பட்ட பிறகு வேறு ஒரு குழாய் பதிக்கப்பட்டு அந்த தண்ணீர் விநியோகம் இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது ஹாரிங்டன் சாலை செல்லக்கூடிய இந்த குழாய் மீண்டும் சரி செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் அளிக்கப்படும் என்று குடிநீர் வாரியம் சார்பாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா. மணிகண்டன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நிலவியல் பேராசிரியர், அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிலவியல் பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசுலு அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இந்த சாலைகள்ல தோன்ற இந்த திடீர் பள்ளங்களுக்கு அறிவியல் பூர்வமா என்ன காரணம் இருக்கும்? அறிவியல் பூர்வமான நம்மளுடைய இது அதிகமாக நீர் போக்குவரத்து இருந்ததுனால, ஏற்கனவே இது அதிக மழை, அதிக இதெல்லாம் இருந்தது இல்லையா, இப்ப ரீசெண்டா வெள்ளம் ஏற்பட்டதுனால பக்கத்துல இருந்த மண் எல்லாமே அரிச்சிட்டு போனதுனால there was a vacuum has got created around the pipes. அந்த இடத்துல இப்ப கொஞ்சமா லோடு இன்க்ரீஸ் ஆக ட்ரை ஆக கீழே பள்ளம் ஏற்படுது. அதுதான் ரீசன். இது வந்து அந்த மழையினுடைய பாதிப்பு தான் இது. சார், மெட்ரோ ரயில் பணிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் போது இந்த மாதிரி பள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதுக்கு சம்பந்தமே இல்ல.
மெட்ரோ ரயில் வந்து இது மெட்ரோ ரயில் மற்ற இடத்துல மட்டும்தான் இது மாதிரி பள்ளம் ஏற்படணும் அவசியம் இல்லை. மெட்ரோ ரயில் இல்லாத இடத்துல இந்த பள்ளம் ஏற்படுது. ஸோ இந்த பள்ளத்துக்கு மெட்ரோ ரயிலுக்கு அந்த சம்பந்தம் இல்லை. சார், பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சாலைகளுக்கு அடியில பாத்தீங்கன்னா குடிநீருக்கான குழாய்கள் அமைச்சிருக்காங்க. இந்த குழாய்கள்னால இந்த பள்ளங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இது வந்து அதிகமாக நீர் குழாய்கள் வழியாக செல்லும் பொழுது அந்த எங்கெங்கெல்லாம் குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இணைப்புகள் மண்ணானது அரிப்பு ஏற்பட்டு எடுத்துப்பட்டு அந்த இடத்துல வந்து கேப் இருக்கிறதுனால அந்த கேப் வந்து இப்போ ட்ரையா இருக்கிறதுனால கீழே வந்து வேக்கம் கிரியேட் ஆகி அந்த கேப்ல வந்து இப்போ ட்ரை ஆக ஆக பள்ளம் ஏற்படுது. அவ்வளவுதான். இது மழையினால் ஏற்பட்ட பள்ளமே ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது. சார், உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா, அதாவது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய திடீர் பள்ளம் இயற்கையினால் ஏற்படக்கூடிய பள்ளமா அல்லது மனிதர்களோட செயல்களால் ஏற்படக்கூடியதா? 100% சொல்ல முடியும். இது வந்து இயற்கையினால் ஏற்பட்ட பள்ளம் கிடையாது. நம்மளுடைய இயற்கை இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட நம்ம மனிதன் செயல்கள்ல வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு. அதாவது ஃபுல்லா வந்து நம்மளுடைய இதுன்னு சொல்ல முடியாது. இயற்கையின மேல ஏற்படுறது மட்டும் தான் இயற்கை. இந்த பள்ளம்லாம் நோண்டதெல்லாம் நம்ம, இந்த பைப் போட்டது நம்ம. ஸோ அந்த பைப்ல வந்து இந்த அதிக நீர் போகும்போது இது மாதிரி ஏற்படுறது சகஜம்தான். சார், இனிமேலும் இது மாதிரியான திடீர் பள்ளங்கள் ஏற்படாம இருக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் மழைக்காலங்கள்ல? குறிப்பா மழைக்காலங்களில் பண்ணக்கூடாது. மழைக்காலங்களில் எந்த முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது. இது வந்து முன்னெச்சரிக்கையாகவே நம்ம வந்து இந்த பள்ளங்கள்லாம் ஏற்படும் போதே இந்த அளவுக்கு தண்ணீர் வந்தால் அது எப்படி தாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி பண்ணணும். இப்போ வந்து மழைக்காலத்தில் இது ஒண்ணுமே பண்ண முடியாது. மழைக்கு முன்னாடியே அந்த பைப் லே பண்ணும்போதே அதோட கெப்பாசிட்டி புரிஞ்சுட்டு இந்த கெப்பாசிட்டிக்கு மேல வந்தால் எப்படி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்த அளவுக்கு அரிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டுங்கிறத பார்த்துட்டு அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ணா ஷூர் வி கேன் டு இட். வி கேன் நிச்சயமா இது இல்லாம பாத்துக்க முடியும். சார், இந்த மாதிரியான திடீர் பள்ளங்கள் ஏற்படும் போது இதனால வேற ஏதேனும் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது மற்ற பாதிப்புகள் ஏதேனும் இயற்கையா ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா எதுவுமே கிடையாது. எந்த விதமான இயற்கை பாதிப்பும் இதனால ஏற்படவே படாது. ஒன்லி திங் சர்ஃபேஸ்ல பள்ளம் ஏற்படுறதுனால இந்த ஆக்சிடென்ட் நம்ம இதுதான் செயற்கையா ஏற்படுறதான ஒழிஞ்சு இயற்கையா வேற எந்த பாதிப்புமே கிடையாது. சார், இந்த மாதிரியான இந்த திடீர் பள்ளங்கள் பாத்தீங்கன்னா கடந்த 6 மாத காலமாவே சென்னையில ஏற்படுது. இந்த மாதிரியான பள்ளங்கள் இங்க மட்டும்தான் ஏற்படுதா இல்ல மற்ற ஊர்களிலும் இந்த மாதிரி பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கா? ஏதாவது எங்கெங்கெல்லாம் பாதாள சாக்கடை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறதோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நிச்சயமா ஏற்பட்டிருக்கு. இங்க சென்னையில் இருக்கனால நம்மளுக்கு அதிகமா வெளியில தெரியுது. மற்ற ஊர்கள் நடக்கிறது வந்து வெளியில தெரியறது இல்லை. அவ்வளவுதான். நம்ம வந்து we are giving more publicity since we are in city and we are in headquarters. This is also happening. எல்லா இடத்துலயுமே ஏற்படுது இந்த மாதிரி. அதிக மழை கடலூர்ல கூட ஏற்பட்டிருக்கு. எங்க மழை பெஞ்சிருக்கோ மழை பெய்யுற இடத்துல இந்த மாதிரி பாதாள சாக்கடை எங்க இருக்கோ அந்த இடத்துல இது ஏற்படுது. இந்த மாதிரியான திடீர் பள்ளங்கள் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லையா? அது குறித்து உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நிச்சயமா உறுதியா சொல்ல முடியும். எந்த அச்சமும் பட தேவையில்லை. சார், இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து நம்மளுடைய செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம். மணிகண்டன், நீங்க சொல்லுங்க, அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பணிகள் பத்தி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கக்கூடிய ராஜ்குமார்ட்ட கேட்கலாம். ராஜ்குமார், சொல்லுங்க, தற்போது அங்க பள்ளத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது குறித்து தொடர்ந்து சொல்லுங்க. தற்போது அங்க என்ன நிகழ்வு நடைபெற்று இருக்கு? இந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய அந்த பள்ளத்தை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது ஜேபிசி இயந்திரம் மூலமாக பள்ளத்தில் கற்களையும் மண்ணையும் கொட்டி அந்த பள்ளத்தை மூடுவதற்கான தற்காலிக பணிகளை தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜேபிசி இயந்திரம் மூலமாக அந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கூடிய இடத்தை மூடுவதற்கான பணி நடந்துட்டு வருகிறது. அந்த காட்சியிலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 அடிக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த பள்ளத்திற்கு முழுவதுமாக கற்களையும் அதே போன்று மண் கொட்டி தற்போது அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்ட இடத்தை முழுவதுமாக மூடியிருக்கிறார்கள். அந்த இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக இந்த பள்ளம் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த இடத்தில் பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டார்கள். அதே போன்று தற்காலிக பணிகள் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டாலும் அதே போன்று ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இதற்கு பின்பாக இந்த இடத்தில் இதே போன்று ஒரு பெரிய வாகனமோ கனரக வாகனங்கள் லோடு ஏற்றிக்கொண்டு இந்த இடத்தில் வந்தால் இதே போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே நிரந்தரமாக இதனுடைய பாதிப்பை கண்டறிந்து
தார் சாலை போட்டு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறார்கள். அதே போன்று அதிகாரிகளும் தற்பொழுது உடனடியாக தற்காலிகமாக இந்த சாலை மூடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதே போன்று சாலை போட்டு பேட்ச் ஒர்க் போடக்கூடிய இடத்தை அடுத்த கட்டமாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். அதே போன்று பொதுமக்கள் தெரிவிக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த குடிநீர் வாரிய குழாய் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது. அதன் மூலமாக பள்ளம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சாலைக்கு பூமிக்கு அடியில் போடப்பட்டிருக்கூடிய குடிநீர் வாரிய குழாயினுடைய தன்மையை பார்த்து அதில் பாதிப்புகள் எதுவும் இருக்கா, அது உறுதியாக இருக்கிறதா, இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. திவ்யா, இந்த இப்படி ஏற்பட்ட இந்த திடீர் பள்ளம் குறித்து நம்ம மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ரோ ரயில் பணிகள்னால இந்த திடீர் பள்ளங்கள் ஏற்பட இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடிநீர் வழங்கல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குடிநீர் குழாய்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக தான் இந்த மாதிரி திடீர் பள்ளங்கள் உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்களா, அவங்க குடிநீர் குழாய்கள் சரி செய்வதற்கான பணிகளை ஈடுபட்டு இருக்காங்களா, அது குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய திடீர் பள்ளத்தை ஒட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீநகருடைய குடிநீர் வாரிய அதிகாரிகள், ஏஇ உட்பட அதிகாரிகள் இந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய பள்ளம் குறித்து அவர்கள் பார்த்தனர். அப்பொழுது நாம் அவர்களிடம் கேட்கும்போது கூட குடிநீர் வாரிய குழாய்கள், அதாவது உள்ளே வந்து தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய அந்த சென்னை குடிநீர் வாரிய கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு கூடிய குழாய்கள் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இங்கே ஏற்பட்டிருக்கிறது மண் அரிப்பினால் மட்டுமே இந்த இடத்தில் இந்த ஜிஎன்ஜெட்டி சாலையில் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் வாரிய குழாய்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறது, அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று இந்த பகுதியில் மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கும்பொழுது குடிநீர் வாரிய குழாய்கள் மூலமாக இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படவில்லை. மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் மட்டுமே இந்த இடத்தில் 5 அடி அளவுக்கு பள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கு. திவ்யா, ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து மணிகண்டன் கேட்கலாம். மணிகண்டன், மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ரோ ரயில் பணிகள்னால இந்த மாதிரியான திடீர் பள்ளம் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்ப மெட்ரோ ரயில் பணி தொடர்ந்து நடைபெற்று வருதா, அது குறித்து சொல்லுங்க. தற்பொழுது இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பள்ளம் தொடர்பாக சென்னை குடிநீர் வாரியத்திடம் கேட்டபொழுது இந்த பகுதியில் நடைபெற்ற மெட்ரோ ரயில் பணியின் காரணமாகவே இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதி முழுவதுமாக ஏற்கனவே ஆய்வு செய்து வருவதாகவும், தற்பொழுது மெட்ரோ ரயில் பணியின் பொழுதுதான் இந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு அதனால் நீர் கசிந்து மண் கீழே உரியப்பட்டு, அதாவது அந்த பெரிய குழாயில் மண் கீழே உரியப்பட்டு இந்த சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இரண்டு துறையினருமே இணைந்து இந்த பணியை பள்ளத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மேற்கொண்டு இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த குழாய் எங்கெங்கெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த குழாய் எங்கு செல்கிறது என்பது குறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அவர்களையும் இந்த நிகழ்விடத்திற்கு வரவழைத்து தற்பொழுது மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் சென்னை குடிநீர் வாரிய ஊழியர்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். முற்றிலுமாக இந்த குழாய் எங்கு செல்கிறதோ அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது சாலைகள் பெயர்க்கப்பட்டு, புக்லன் இயந்திரங்கள் கொண்டு சாலை குறுக்கே பெயர்க்கப்பட்டு வேறெங்காவது இந்த நீர் கசிவு இருக்கிறதா என்பது குறித்து தற்பொழுது ஆராயும் பணியில் இரு துறை ஊழியர்களும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நான் ஏற்கனவே கூறியவாறு பள்ளம் ஏற்பட்டிருந்த அந்த பகுதி முழுவதும் கிராவல் கலவை, சிமெண்ட் கலவை மூலமாக தற்பொழுது அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து இந்த சாலையில் போக்குவரத்து நடைபெறும் வகையில் இந்த சிமெண்ட் கலவையை கொண்டு இந்த பள்ளத்தை அடைக்கக்கூடிய ஒரு பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இன்று மாலைக்குள் இந்த பணிகள் முடிவடைந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பணிகள் முடிவடைந்தாலும் இன்று மாலை இந்த பகுதியில் போக்குவரத்திற்காக இந்த பகுதி திறக்கப்படுமா என்பது சந்தேகமே. திவ்யா.